எத்தனை முஸ்லிம் கட்சிகள், எத்தனை முஸ்லிம் இயக்கங்கள் இந்த மாசத்துல மட்டுமே 5 உதயமாச்சா 6 உதயமாச்சான்னு கணக்கு பார்க்கலாம் இல்லையா? ஏங்க பிரச்சனை? அவர் எங்க தலைமைத்துவத்துக்கு வரலங்க, அவர் எங்களுடைய கருத்துக்கு உதயமாகலங்க, அவர் எங்களுடைய அவர் தலைமைத்துவ போஸ்ட் எங்களுக்கு கொடுக்கலங்க, அவர் எங்களுடைய ஆலோசனையை கேட்கலங்க, அவர் அந்த தப்பு பண்ணிட்டாருங்க, இவர் இந்த தப்பு பண்ணிட்டாருங்க. எத்தனை இயக்கங்கள் இருக்கு நம்ம சமூகத்துல? கணக்கு சொல்ல முடியுமா? நீங்க கணக்கு இயக்கங்களை வச்சு அது பிரச்சனை இல்லை. சமூக பணிக்காக ஒரு தெருவில் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, ஒரு தெருவில் இயக்கம் வச்சிருக்காங்க. இங்க என்ன நடக்குது? இந்த இயக்கத்தில் உள்ளவன் அந்த இயக்கத்தில் உள்ளவனோடு பேச மாட்டான், சலாமிற்கு பதில் சொல்ல மாட்டான். இந்த இயக்கத்துக்கு கொடுக்கப்பட்ட மக்பராவில் அந்த இயக்கத்தில் உள்ளவன் அடக்கப்படுவதற்கு அனுமதிக்க மாட்டான். இல்லையா? குடியாக, இயக்கங்களாக, தனித்தனி குழுக்களாக, பகைமையோடும் வெறுப்புணர்வோடும் வெறும் வேற்றுமைகளை கொண்டு மட்டும் நீங்கள் பயணித்தால் குர்ஆன் சொன்னதுதான், உங்களுடைய பலத்தை இழந்து விடுவீர்கள். நம் நிலையை நாம் அறிந்து நம் எதிர்கால தலைமுறையை அதற்கு தயார்படுத்த வேண்டும். தலைவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி தலைவர்கள் நாங்கள் என்பதை சொல்வதை விட்டு தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை வந்தால்